சுகம் சித்தா யூடியூப் டிவி சேனல்களுக்கு வணக்கம். நிறைய ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அதிகரிக்கணும், ஆண்களுக்கு வந்து இனப்பெருக்க மண்டலத்தை அதிகரிக்கணும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான உணவுகளை வாழ்வியல் முறைகளை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால நாம் எந்த வழியில் பயன்படுத்தி நம்முடைய நேயர்கள், அது பார்த்தீங்கன்னா நம்முடைய வர்றோட கிளைண்ட்ஸ் எந்த அளவில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அந்த மருத்துவ முறையை உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் ஒரு ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அதிகரிக்கிறதுக்கும் அவருடைய மனநிலையை நல்லபடியாக வச்சுக்கிட்டதுக்கும் இது பெரிதும் உதவி செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்கள் வந்துன்னா நிறைய ஆண்கள் எதனால பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுடைய ஹார்மோன் பிரச்சனையில பாதிக்கப்படுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா விந்து வந்து உற்பத்தி இல்லை, விந்து பெருக்கம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, அதே போல உயிரணுக்கள் உற்பத்தி பண்ண முடியாத நிலை காணப்படுது, மனது எப்பவுமே சந்தோஷம் இல்லாத நிலை காணப்படுது, உடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நோய் வந்த நிலை காணப்படுது. இது போல பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஆண்கள் அனுபவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அவங்களுடைய உடலை வந்து நல்லபடியாக வச்சுக்கலாம். அதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும், முதல் வேலை அவங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இரவுல வந்து சரியான நேரத்தில் தூங்க போகணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா போதை பழக்கமாகிறாங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசுல ஏதாவது கவலைகள் துன்பங்கள் வரும் பொழுது அந்த நிலையை நினைச்சு அந்த சண்டை சச்சரவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய டெஸ்டோஸ்டெரானோட ஹார்மோன் அடிபட்டு போயிருது. அப்போ மனதை எப்போதுமே சந்தோஷமா வைக்கிறோமோ அப்பதான் நம்ம வந்து இயல்பான நிலைக்கு வாழ முடியும். மனதை வந்து சந்தோஷமா இல்லைன்னா இயல்பான நிலைக்கு வாழ முடியாது. அப்போ நமக்கு முதல்ல தேவை மன அமைதியும் சந்தோஷமும் தான். மன அமைதியும் சந்தோஷமா இருந்தா இயற்கையாகவே நம்மளுடைய ஹார்மோன் நிலையம் வளர்ச்சி அடையும். நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் சொல்லக்கூடிய 2 கிளாண்ட் இருக்குது. இந்த 2 கிளாண்டும் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சந்தோஷமா இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ மனிதனுடைய முதல் கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷமா வாழணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இன்பம் துன்பம் எல்லாருக்கும் வர்றது இயல்பு தான். ஆனா அந்த இன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இன்பத்தை ஏற்றுக்கொள்றாங்க, சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஆனா துன்பத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. துன்பம் வந்தா கதறாங்க. ஆனா துன்பத்தையும் இன்பத்தையும் நம்ம எப்போ சமநிலையா பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு எப்போதும் அப்ப இயல்பாகவே நமக்கு வந்து அமைதி, அன்பு, ஆரோக்கியம் அனைத்தும் நமக்கு வந்து இயற்கையே கொடுத்துரும். நம்ம எங்கேயும் தேடி வேண்டிய விஷயமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையில கிடைக்கக்கூடிய தண்ணீர், சுத்தமான தண்ணீர் நம்ம கண்டிப்பா பருகணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காடுகளில் கிடைக்கக்கூடிய தண்ணி, மலைகளில் கிடைக்கக்கூடிய தண்ணியில் அந்த மாதிரி பயன்படுத்தலாம், அல்லது கிணறுகள் போர்களில் கிடைக்கக்கூடிய தண்ணி அப்படியே பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து இல்லைங்க எனக்கு தண்ணீர் சுத்தமாக வேணும்னா மண்பானையில தண்ணீர் ஊற்றி நீங்கள் அதை சுத்திப்படுத்தி நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது இன்னும் உங்களுக்கு தேவையான இது பண்ணணும். அதே போல உணவு முறை வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு என்பது உங்களுடைய ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அப்போ உடம்புல கழிவுகள் காலையில் வெஞ்சோடனே வெளியே போயிடணும். கழிவுகள் வெளியே போயிட்டாலே போதும் உங்களுக்கு பசி வந்து நல்லா எடுக்க ஆரம்பிச்சிடும். பசி எடுத்தாலே போதும் உங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்க கழிவுகளை நல்லா வெளியேற்றணும். அதற்கப்புறம் உடற்பயிற்சி கட்டாயம் செய்யணும். உடற்பயிற்சி கட்டாயம் செய்யும் போது உடல் வந்து பார்த்தீங்கன்னா பக்குவம் அடைந்து விடும். அதனால உடற்பயிற்சி கண்டிப்பா ஏதோ ஒரு உடற்பயிற்சி செய்ய வேணும். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி சொல்லிக் கொடுக்குறோம், அதுபோல யோக பயிற்சின்னு சொல்லிக் கொடுக்குறோம், அது போல 8 வடிவ நடையை சொல்லிக் கொடுக்குறோம். இந்த 8 வடிவ நடையை அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சமநிலை அடைகிறதுக்கு, அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகிறதுக்கு பெரிதும் உதவி செய்யுது 8 வடிவ நடை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அளவில் தூங்கும் போது உடலோட உஷ்ணம் எல்லாமே சமநிலையா இருப்பது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம் நம்ம வந்து ஆண்களுக்கு அறிவுறுத்தோம். செவ்வாழை பழம் நிறைய சாப்பிடலாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கள்ல செய்யப்பட்ட உணவுகளை நிறைய எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உதாரணமா சிறுதானியங்கள் அப்படின்னா கம்பு, கேப்பை, கேழ்வரகு எடுக்கும்போது நல்லா இருக்கும். அதே போல திணை, குதிரைவாலி, அதே போல மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி அரிசி போன்ற தானியங்களை அரிசிகளையும் அவங்க உடம்புல கண்டிப்பா எடுத்துக்கணும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம் நல்லாவே இருக்கு. தேன், பேரிசை கலந்த உணவுகளை கண்டிப்பா கட்டாயம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் வந்து ஆண்களுக்கு பல நல்ல உதவிகளை செய்யும். மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்றோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, உலர் திராட்சை, அதே போல முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, வால்நட்டு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இயற்கையிலேயே நம்மளோட ஹார்மோன் தன்மை அதிகரிக்கும். சில வகையான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இயற்கையாகவே கிடைக்குது, நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம், இல்லை நம்ம நேரடியாகவே எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல இரவு நேரத்துல உணவுகளை ஜீரணத்துக்கு தகுந்த போல வெகு விரைவில் முடிக்கிறது நல்லது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரவு உணவை வந்து காலதாமதமா முடிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஜீரண சக்தி பிரச்சனை உண்டாகுது. ஜீரணம் சக்தி பிரச்சனை வரும்போது பல்வேறு வகையான பிரச்சனை உண்டாயிருது. அப்போ இரவு உணவை எந்த அளவுக்கு நமக்கு ஜீரணத்துக்கு தகுந்த போல வெகு விரைவில் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நோய் வராம தடுக்கிறதுக்கு பெரிதும் உதவி செய்யும். நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரவு உணவை வந்து பார்த்தீங்கன்னா பல உணவா எடுத்துட்டு அவங்க தேவையான அளவு இருந்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன்ல வந்து பார்த்தீங்கன்னா புளித்த உணவுகள், அதே போல கெட்டுப்போன உணவுகளை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்ல ஜீரணம் ஆகாத உணவுகள் நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதனாலே உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் தாக்கம் ஏற்படுது. ஜீரணத்துக்கு தகுந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நிறைய பேர் என்று கேட்பாங்க, அப்போ தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன சார்னு என்று கேட்பாங்க. உங்களுக்கே தெரியும், போதை பழக்க வழக்கங்கள்,
புலால் வகைகள், புகை போன்ற பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. நம்ம ஒரு பெண் மகள் யாரை நல்லா விரும்புவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்பான கணவன், கெட்ட பழக்கங்கள் இல்லாத கணவன், அமைதியான கணவனை தான் பெண்கள் விரும்புவாங்க. ஆனா நிறைய பேர் ஆண்கள் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, போதை வழக்கத்துக்கு அடிமையாகிறதுனால பற்பல சண்டைகள், சச்சரவுகளை ஏற்படுத்தி அவங்க வாழ்க்கையில துன்பமாவே நிலைய காணப்படுறாங்க. உதாரணமா, ஒரு போதை பழக்கத்துக்கு ஆளாகும் போது தன்னையே மறந்துடும் போது அந்த குடும்ப தலைவி பாத்தீங்கன்னா, தன் குடும்ப உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள்லாம் தன்னுடைய தன்மானத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ ஒரு குடிகாரர் மனைவியா வாழ்றதுக்கு அந்த மனைவி பெண்ணுக்கு வாழ விருப்பம் இல்லை. அப்போ அந்த ஆண் தான் புரிந்து கொண்டு தனக்கு தகுந்தாற் போல, தன்னோட உடல்நிலைக்கு தகுந்தாற் போல சமுதாயம், நம்ம நட்பு வட்டங்கள் எல்லாம் நம்ம மேன்மையா நடக்க வேண்டிய நம்ம கடமையா இருக்கிறதுனால போதை பழக்க வழக்கங்கள்ல இருந்து நம்ம விடுபடுறது மிகவும் நல்லது. இதுதான் தவிர்க்க வேண்டிய உணவுகளாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே போல சத்தான உணவுகள் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா இயற்கையாகவே நமக்கு கிராமங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேர்க்கடலை பாத்தீங்கன்னா நாட்டு வேர்க்கடலை நிறையவே கிடைக்கும். நாட்டு வேர்க்கடலை பாத்தீங்கன்னா சிங்சத்து நிறைய காணப்படும். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலையோ இல்ல வறுத்த வேர்க்கடலை நிறைய சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்பு ஒத்துக்கிடாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவிச்ச வேர்க்கடலைய சாப்பிடுவாங்க. அவிச்ச வேர்க்கடலை சாப்பிடும்போது அவங்களுக்கு சத்துக்கள் நிறைய கிடைக்கும், ஜீரணம் நிறைய கிடைக்கும். அதே போல பயிர் வகைகள்ல பாத்தீங்கன்னா பச்சை பயிறு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல புரோட்டீன் உள்ள கொண்டைக்கடலை, இதெல்லாம் அவங்க உணவுல எடுத்துக்கொள்றது மிகவும் நல்லது. அதே போல கீரை வகைகளை அவங்க கண்டிப்பா எடுக்கணும். கீரை வகைகள் முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியது. அப்படி பெண்களுடைய கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக்கிறதுல அது மிகவும் பெரும் பங்கு வகிக்கிறது. இது போல உணவுகளை நம்ம எடுத்து வரும்பொழுது இயற்கையாகவே நம்முடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் மிகப்பெரிய ஒரு ஆன்டிபயோட்டிக். நிறைய மருத்துவ மையத்துல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சாப்பிட்டே குழந்தை பெற்றவங்க நிறைய இருக்கிறாங்க. நிறைய எக்கச்சக்கம் இருக்காங்க. அவங்களுக்கு வேற மருந்துகள் எடுக்க முடியலன்னா சின்ன வெங்காயம் தினமும் காலையில 5 பீஸ், மாலையில ஒரு 5 பீஸ் சாப்பிடுவாங்க. ஆனா அவங்க உடம்பு பேசும்போது ஸ்மெல் வரும். ஆனாலும் உடலுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை செய்யும். வெந்தயம் அவங்க உடம்புல எடுக்கிறது மிகவும் நல்லது. இரவுல ஊற வைத்து காலையில அந்த வெந்தயத்தை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு இயற்கையாகவே வெந்தயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையவே கிடைக்குது. அதே போல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்முடைய பாரம்பரியமான இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்து வரும் பொழுது நம்முடைய உடல் பாத்தீங்கன்னா பலமாக காணப்படும். அப்போ இயற்கையாகவே உடல்ல எல்லா ஹார்மோன்களும் நல்லா இருக்கணும், உயிரணுக்கள் அதிகமா இருக்கணும், குழந்தை பாக்கியம் பெறணும்னா இது போல உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. நம்ம நல்ல நிலையை அடையலாம். வாழ்க்கையிலையும் சிறப்பாக இருக்க முடியும். நன்றி.